வந்து பார்த்தீங்கன்னா மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிக்கையே விட்டுருக்காரு. அதில் ஒரு குறிப்பிடத்தக்க எல்லாருமே வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் விலைக்கு ரூ. 500 தான். நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் விலை ரூ. 500 அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேர்தல் அறிக்கையாக சொல்லியிருந்தாரு. எல்லாரும் கேட்குற கேள்வி, இதை நான் உங்ககிட்டே கேட்கணும் இல்லை, உங்களுக்கே மனசில் எழுறோம். 2021 தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றால் சிலிண்டருக்கு ரூ. 100 வரைக்கும் குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார். அதையே இன்னும் குறைக்கலை. இப்போ சிலிண்டர் விலையை ரூ. 500 குறைக்க முடியுமா? அதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக, காங்கிரஸ் இந்த கூட்டணி இந்தியா முழுக்க இருக்கிற எல்லாம் சேர்ந்து வெற்றி பெற்று வந்தால் அதை குறைக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களால் நம்ப முடியுதா? இல்லை எல்லா வேலையுமே குறைப்போன்றாரு, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஃப்ரீன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்னி இஷ்டத்துக்கு எப்படி 2021 தேர்தல் அறிக்கையை கண்டபடி ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை செயல்படுத்துவோம், கல்வி கடன் எல்லாருக்கும் ரத்து பண்ணுவோம், அப்புறம் என்ன சொன்னார், நிறைய ஊழியர்கள் வந்து பணி நிரந்தரம் பண்ணுவாங்க, போக்குவரத்து தொழிலாளர்களுடைய அந்த நிலுவைத் தொகையெல்லாம் எதுவும் மிச்சம் வைக்க முடியாத எல்லாத்தையும் நாங்கள் வழங்குவோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. நீங்கள் இன்னொன்று நீங்கள் பார்க்கணுன்னு வச்சிங்களேன், சிலிண்டர் விலை ஒரு 750 ஆக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஏதோ ஒன்று நம்ம சரி ஆக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஒரு 500 வந்துட்டார் அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா சிலிண்டர் விலை மானியம் இல்லாமல் வந்துச்சுன்னா ஒரு 600 ஒரு 650 கொடுக்கலாம். இதேமாரி எல்லா அரசு துறைகளும் இப்போ 650 சிலிண்டர் நீ 500 கொடுத்தனா ஒரு சிலிண்டருக்கு 150 நஷ்டமாகவும் நாடு முழுக்க எவ்வளோ வந்து நஷ்டமாகும்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இதெல்லாம் வந்து கூடுதல் கடன் சுமையாக வந்து நம்மளை தான் சுமக்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் எங்கே தெரியும்னா அந்த கரண்ட் பில்லு வேலை ஏற்றுறதா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோல்கேட் வேலை ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது திருப்பி டேக்ஸாக வேறு ஒரு ரூபத்தில் நம்மளுக்கே தான் திருப்பி வரும் அப்படின்றது அவருக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு தெரியல. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துனீங்கன்னா கரண்ட்டு பில்லை எத்தனை சதவீதம் ஏற்றினாலும் உங்களுக்கு அதை வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட கரண்ட் பில் வச்சு நான் உங்களுக்கு லைவாக எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். அப்போ தான் எவ்வளோ அளவு கரண்ட் பில் ஏற்றிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா வீட்டுக்கு இருக்கிற அந்த 100 யூனிட்டையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு கொடுக்குற அந்த இலவச மின்சாரமும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணல. அந்த திட்டம் நடைமுறையிலே தான் இருக்குது. அதனால் எவ்வளோ ஏற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் தெரியாது. கடைக்காரங்களாம் கொஞ்சம் பாதிப்பு அடைகிறாங்க, தொழில் பண்ணுறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றதை மட்டும் நான் அந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக கண்டபடி இஷ்டத்துக்குன்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இந்த டைம் நம்ம நம்ப மாட்டோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா 2021 நம்பி நம்ம என்ன ஆனோன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்.